அங்க எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம் ஏன் இல்ல? இந்த கேள்விகளை நம்ம யார்கிட்ட கேட்கறது? இதுக்கு யார் பொறுப்பை ஏத்துக்குவாங்க? இதுக்கு யார் காரணம்? என்ன பிரச்சனைனா, இங்க சிஸ்டம் மாறணும்னாலே இந்த மாதிரி சில பரிதாபமான உயிர்கள் அநியாயமா தங்களோட வாழ்க்கையும் கனவுகளையும் இழக்க வேண்டியதா இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல உள்ள பர்கி அணையில சுற்றுலா பயணிகள் போன சொகுசு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல 9 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் இப்ப இந்தியா முழுக்க மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா ஜபல்பூர்ல இருக்கிற பர்கி அணை நர்மதா நதியோட முக்கிய அணைகள்ல ஒன்னா கருதப்படுது. சோ இங்க சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி வசதி செஞ்சு கொடுக்கறது வழக்கமா இருந்துகிட்டு வருது. அந்த வகையில நேத்து வானிலை சரியில்லை, புயல் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லோ வெதர் அலர்ட் விடுக்கப்பட்டோம். 40க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை அந்த நிர்வாகம் நதிக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து காத்து வேகமா வீசப்பட்டு புயல் வந்து கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு லைஃப் ஜாக்கெட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல விதிமீறல்களின் விளைவா இந்த சம்பவத்துல இப்போ 9 பேர் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. மேலும் இந்த துயர சம்பவத்துக்கு இடையில மீட்பு பணியாளர்கள் கண்ட காட்சி ஒட்டுமொத்த தேசத்தையுமே உரைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த விபத்துல உயிரிழந்த ஒரு தாய் தன்னுடைய 4 வயசு குழந்தைய கடைசி மூச்சு வர பிரியாம தன் நெஞ்சோட அணைச்சபடி உயிரிழந்து போயிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் இப்ப பாக்குற பலரையுமே கண்கலங்க வச்சுக்கிட்டு வருது. இப்ப இந்த விபத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த நிலையில இந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசி பிக் பாஸ் ஃபேம் கணித்து ரீசெண்டா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புலம்பல் பதிவு தான். ஜபல்பூர் படகு விபத்து பத்தி தான் நான் பேச போறேன். சாதாரணமா நான் எல்லா நியூஸையும் கடந்து போயிடுவேன், வருத்தப்படுவோம், கடந்து போயிடுவோம், அதானே செய்வோம். இதை நான் ஏன் பேசணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இப்பதான் ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம். என் பொண்ணு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, எங்க மதர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு வரும்போது படகு சவாரி போனோம் முதல் முறையா. அதுவும் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக போனோம். அப்போ அந்த சம கூட்டத்துல நின்னவங்க எல்லாரோட மகிழ்ச்சி, அந்த படகு சவாரி போயிட்டு வரும்போது இருந்த மகிழ்ச்சி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருந்த சந்தோஷம், அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இதெல்லாம் ஒர்த்து தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படிதான் இந்த படகு சவாரி போனவங்க கூட ஆசையோட அதுல ஏறி இருப்பாங்க. ஆனா கனவுகள் எல்லாம் அநியாயமா முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இந்த வெதர் வந்து படகு சவாரிக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட போதும் படகு சவாரி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. விபத்து நடந்துருச்சு. அப்புறம் விஷயம் வெளியில வந்து அத்தாரிட்டிஸ்க்கு போய் அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து சில பேரை காப்பாத்திருக்காங்க, நிறைய உயிர்கள் போயிடுச்சு. இந்த படகு சவாரி நடந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். ஆயிரக்கணக்கானவங்க தினம் வந்துட்டு போற ஒரு இடம். அங்க எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம் ஏன் இல்ல? இந்த கேள்விகளை நம்ம யார்கிட்ட கேட்கறது? இதுக்கு யார் பொறுப்பை ஏத்துக்குவாங்க? இதுக்கு யார் காரணம்? நமக்கு பதிலே கிடைக்காது. இது எனக்கு என்னோட சம்பந்தப்பட்ட இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு சிலரை உயிரற்ற உடல்களா மீட்டிருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஒரு அம்மா தன்னோட 4 வயசு குழந்தைய இப்படி கட்டி பிடிச்சிட்டு இறந்து போயிருக்காங்க. எனக்கு பதறது. ஒரு அம்மாக்கு தான் தெரியும் அதோட வலி. குழந்தைங்களுக்கு சின்னதா ஏதாவது ஆக போதுனால நம்ம செத்துருவோம். அந்த அம்மா தன்னோட குழந்தைய காப்பாற்றணும் கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு போராடி இருப்பாங்க அப்படின்றது வந்து அவங்க கை இருக்க பிடிச்சிருக்காங்களே, அது தெரியுது. அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும், வேண்டுதல் எப்படி இருந்திருக்கும், எதுவுமே நிறைவேறாம போயிடுச்சுல்ல. நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பிரச்சனைனா, இங்க சிஸ்டம் மாறணும்னாலே இந்த மாதிரி சில பரிதாபமான உயிர்கள் அநியாயமா தங்களோட வாழ்க்கையும் கனவுகளையும் இழக்க வேண்டியதா இருக்கு. இது எப்ப மாறும்? எப்படி மாத்த போறோம்? நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம நியூஸை கடந்து போயிடுவோம், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம்னு தோணுச்சு. நீங்களும் யோசிங்களேன்.